ராஜி வீட்டுக்கு ரொம்ப பதட்டமா வராங்க. அப்ப பாண்டியன் கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஏதோ வந்து ட்ரெய்னிங் பண்றதுன்னு தானே போனீங்க. என்னாச்சும்மா? கிரவுண்டுக்கு தானே போனீங்க. என்னாச்சு? எங்க அவன காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மாமா அது வந்து கதிருக்கும், குமாருக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வா போலாம்ன்னு" சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனா 2 பேரும் ரொம்ப பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துருக்கிற பாண்டியன், "ஏன்டா குமரவேல் நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து அமைதியாவே இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா நடந்தது கதிர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்பா இங்க பாருப்பா, நானும் ராஜும் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவன் தேவையில்லாம வந்து வாய் கொடுத்தான். தேவையில்லாம வாய் கொடுத்துட்டு பிரச்சனையும் பண்ணான். அது மட்டும் இல்லாம அரசியை வந்து கல்யாணம் பண்ண விடவே மாட்டான். அரசியை எப்படியாவது கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நீ அடிச்சது தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல. ஏன்டா நீ அமைதியா இருக்க மாட்டியாடா? நேத்து தான் வந்து மீனாட்ட பிரச்சனை பண்ணீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்பட்டீங்க. இப்போ மறுபடியும் வந்து அடுத்தது உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அடிச்சுட்டு இருக்கிற சவுண்டை கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அங்க சக்திவேலும் வந்துடுறாங்க. ஏன்டா உன் பையனை கம்முன்னு இருக்க மாட்டானாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஃபர்ஸ்ட் வம்புக்கு வந்தா உன் பையன்ட்டே கேளு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா இவன் வந்து நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம ஜாலியா ஊர்ல சுத்திட்டு இருப்பான். நம்ம வந்து அவமானம் மேல அவமானப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க என்ன பண்றாங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்மளால முடிஞ்சதை நம்ம பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்றாங்க, நீ வந்து உன் பையன்கிட்ட சொல்லி என் பொண்ணோடைய கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அது ஒருபோதும் நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் வந்து அரசி வந்து சதீஷ் தான் கல்யாணம் பண்ண போறான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ நினைக்கிறது நடக்குதா இல்லை நான் நடக்கிறது நடக்குதான்னு முடிவில் நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு குமரவேலுக்கிட்ட அவங்க சொல்றாங்க, சக்திவேல் என்னடா தேவையில்லாமல் அடிச்சுட்டும் படிச்சுட்டு இருக்கிற, ஒரே போட வேண்டியதுனடா அவனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. உன்னால என்னதான் முடியும்? ஒன்றும் முடியாது. ஆமா அரசியை கடத்துற போற அது பண்ற இதை பண்றேன்னு மீனா விஷயத்தில் உளர்ன மாதிரி ஏதோ உளர வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் உளரலப்பா. ஆனால் வந்து அரசி கல்யாணம் என்றைக்குமே நடக்கவே நடக்காது. நடந்தால் என் கூட மட்டும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்ற நீயே? எதுவுமே உனக்கு கமுக்கமா வந்து செய்யணும்னு அறிவே இருக்காதடா. இப்போ சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க அலாட் ஆயிட மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்னதான் அலாட் ஆனாலும் அரசி மனசுல நான் தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ அப்படி நினைச்சிட்டு உட்காந்துரு. அம்பசமுத்திரம் போயிட்டு நீ ஏன் அவன் வந்து சத்தம் போட்டா உன்னை பார்த்தோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ மனசுக்குள்ள தேவையில்லாம ஆசையை வளர்த்திட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லப்பா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன தெரிஞ்சதோ என்னமோ இங்க பாரு, நீ வேணா எதை வேணா நீ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. ஏதாவது பிளான் பண்ணணும்னா சத்தமே இல்லாம பண்ணணும். நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணி வைக்காத. அண்ணன் வேற மீனா விஷயத்த பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அரசி கல்யாணத்துல ஏதாவது பண்ணி அரசிக்கு கல்யாணம் நடக்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரசியை நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி தாலிங்கழுத்தமா வந்து நிக்கணும். புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்றாங்க. அல்ல ஓகேப்பா, நான் அரசி எப்படி தான் கடத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்லயே தானே இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இதுக்கும் நான் தான் உனக்கு ஐடியா போட்டு கொடுப்பேன். கடைசியில் வந்து எல்லாமே மாறி போயிரு. சுகன்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம்னு சொல்லிட்டு சுகன்யா கால் பண்ணி வர சொல்றாங்க. வந்தோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ அரசி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற ரேஞ்சில் இல்லை. அவள் மனசெல்லாம் ஃபுல்லாக மாற்றிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அந்த சதீஷ் பையனுக்கு ஃபோன் பண்ணி அரசி நீயும் லவ் பண்ண விஷயத்தையெல்லாம் சொன்னீங்கன்னா வேணா ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீ வேணா அது வேணா ட்ரை பண்ணி பாருவே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எது சொன்னாலும் ஏதாவது பேசிட்டே இருக்காதடா. கால் பண்ணுறா ஃபஸ்ட்டு சதீஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நேரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேருக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே சதீஷ் சொல்கிறாங்க, நீங்கள் தானே வந்து அரசியை லவ் பண்ணவ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் அரசி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவங்க வீட்டில் வேணால் மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அரசி அப்படி நினைக்கல. மனசில் என்ன இருக்குதோ வந்து அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. அதனால் வந்து அரசிக்கிட்ட நானும் பேசிட்டேன். அரசிக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் தான். நானும் அரசி கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம். நீங்கள் தேவையில்லாமல் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணுன்னே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் என்னமோ உங்கள் கூட நான் பேசலான்னு பார்த்தா நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து வேணும்னே வந்து குடும்ப பகையை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் வந்து அரசிக்கிட்ட பேசியிருக்கீங்க பழகிருக்கீங்க வரைக்கும் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினச்சாலும் வந்து எனக்கும் அரசிக்கு நடக்கிற கல்யாணத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அரசி சொன்னதை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் அரசி மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியை நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அரசியை வீட்டில் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக வந்து என்கிட்ட பேசுனீங்க பழகுனீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா. அதனால் வந்து இனிமேல் மனசார எப்பயுமே உங்களை நினைக்கவே மாட்டேன்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறா. அதனால் நீங்கள் ஏதாவது தப்பு கணக்கு போட்டுட்டு எங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்னு எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சதீஷ் வந்து குரல் உயர்த்தி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே குமருக்கு என்ன இவங்ககிட்ட வந்து பேசி ஏதாவது கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இது வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எதுவும் பேசாமல் மூக்கடைஞ்சு போய் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே குமரவேல் கேட்குறாங்க. குமரவேல்கிட்ட வந்து சக்திவேல் கேட்குறாங்க. சக்திவேல் என்னடா இதாவது ஓகேவா சக்ஸஸாக முடிஞ்சிருமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட நீ வேறப்பா, முன்னாடியே வந்து இந்த அரசி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல இருக்குது. அதனால் வந்துட்டு அவன் ரொம்ப அலாட் ஆகிட்டான். கல்யாணத்தை நிறுத்தணும்ல எதுவும் பிளான் பண்ணாதீங்கன்னு வேறு சொல்லி வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிளானும் போச்சா சொதப்பிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுகன்யா வராங்க. என்னடா இப்படி நடந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இந்த வேலை இதுவும் வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரே ஒரு வழி அரசியை கடத்திட்டு போனால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்போ
நான் கடத்துறது இன்னைக்கு நைட்டே வந்து அவளை கடத்துறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குமரவேல் சொல்லிட்டு இருக்கிறான்.